ஆளுங்கட்சி இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு எதிர்க்கட்சி இருக்கட்டும், இவங்கலாம் நெறைய எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. நாங்க போய் நிப்போம்ப்பா அப்படின்ற மாரி எல்லா செய்தி ஊடகங்கள்லயும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் சார் சைடுல இருந்து பெரிதளவுல அதுக்கான ரியாக்ஷன் வந்து இல்ல ஒண்ணே ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு சொல்றேன் சார். இருக்கு. இன்சிடென்ட் நடந்த உடனே, ஓகே. இன்சிடென்ட் நடந்துன்னு கேள்விப்பட்ட உடனேயே, அவருக்கு வண்டிய திருப்பி நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு போனவன் மட்டும் தான் மனுஷன். போலீஸ் விடல. இப்போ அங்கே போனால் இதை விட பெரிய சம்பவம் நடக்கும் சார். வேணாம். இதை விட பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். வேணாம். நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியவரும் அமுச்சு விட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாமல் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோ போக மற்ற கட்சியில் நாங்கள் போய் நின்றுடுவோம்னு வாயில் சொல்லிடலாம் சார். வாயில் ஈஸியாக சொல்லிடலாம். அந்த வழி அனுபவிச்சது அங்கே இருந்த மனுஷன் விஜய் சார் மட்டும்தான். அவர் கூட இருந்தவங்க ஆதவ் அர்ஜுனா இருந்தார், புஷி ஆனந்த் சார் ஜெனரல் செக்ரட்டரி, இவங்கெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தாங்க அந்த ஸ்டாம்பேடு வந்து எப்படி எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் லைவாக பார்த்தாங்க. அவங்க இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக அந்த இடம் இருந்துச்சு. சடனாக ஒரு பிளாக் அவுட் ஆகுது. சடனாக இதெல்லாம் யார் காரணம்? யாரை நீங்கள் ப்ளேம் பண்ணுவீங்க? அது அந்த வழியை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் சார். இப்போ என்னால் ஒருத்தர் நான் காரில் போகிறேன் சார், ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கக்கூடாது வேண்டிக்கிறேன், ஒருத்தருக்கு அடிச்சிட்டேன், அவர் உயிர் போயிடுது. நம்மளால் 10 நாள் இல்லை 1 மாதம் தூங்க முடியாது நைட்டில்.